வெற்றி வேண்டுமா? நீங்களே உங்களிடம் பேசிக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. உங்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டுமென்றால் உங்கள் நண்பனிடம் பேசுவது போல் உங்களிடமே பேசிக்கொள்ளுங்கள். விடாமுயற்சி வேண்டுமென்றால் ஒரு மாணவரிடம் பேசுவது போல் உங்களிடம் பேசிக்கொள்ளுங்கள். பொறுமை வேண்டுமென்றால் ஒரு குழந்தையிடம் பேசுவது போல் உங்களிடம் பேசிக்கொள்ளுங்கள். ஜேம்ஸ் கிளியர். மேலே சொன்ன கருத்தில் எத்தனை உண்மை இருக்கிறது என்பதை கவனியுங்கள். நம் வலிமை நமக்குள் என்பதை அன்றே வலியுறுத்தி இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை விதையை விதைத்தார் விவேகானந்தர். அந்த ஊருக்கு சர்க்கஸ் ஒன்று வந்தது. அந்த சர்க்கஸ் பிரபலமாவதற்கு காரணமே அதில் இருந்த கோமாளி ஒருவர் தான் என்ற செய்தி பரவியது. வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்தது நொடிந்து போயிருந்த ராமனுக்கும் அந்த கோமாளியை போய் பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்தது. சரி என்று சர்க்கஸுக்கு நுழைவுச்சீட்டு வாங்கி உள்ளே சென்றார். நிகழ்ச்சி ஆரம்பமானது சொன்னது போல் முதலில் வந்தது கோமாளிதான். உருவத்தில் சிறியவராக இருந்த அந்த கோமாளி படபடவென்று நகைச்சுவைகள் பேசி பொறிந்து தள்ளி குட்டிக்கரணம் அடித்ததும் அந்த அரங்கமே கைதட்டி ஆரவாரமிட்டது. ராமனும் கைத்தட்டி மகிழ்ந்தார். மற்ற நிகழ்ச்சிகள் தொடங்கியது. அவ்வப்போது கோமாளி வருவதும் செல்வதுமாக சர்க்கஸ் ஒரு வழியாக கோமாளி காட்டிய சந்தோஷத்துடன் நிறைவடைந்தது. ராமனுக்கு ஒரே வியப்பு. நகைச்சுவை மட்டுமல்லாமல் சிந்திக்க வைக்கும் கதைகளையும் சீரிய கருத்துகளையும் இடையிடையே நுழைத்து மக்களுக்கு நவரச தன்மையை தந்ததுதான். எப்படியாவது கோமாளியை தனியே சந்தித்து பேச வேண்டும் என்று ராமன் தீர்மானித்தார். அன்று மாலை கோமாளியை போய் சந்தித்து பாராட்டியவர், எப்படி உங்களால் சிரிக்கவும் வைக்க முடிகிறது, சிந்திக்கவும் வைக்க முடிகிறது, இடைவிடாமல் உங்களால் எப்படி இப்படி இயங்க முடிகிறது என்று கேட்டார். அதற்கு கோமாளி சொன்ன பதில், இதில் என்ன கம்ப சூத்திரம்? நான் எனக்குள் பேசிக்கொள்கிறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியின் துவக்கத்திலும் ஒரு நண்பனிடம் பேசுவது போல் எனக்கு நானே பேசி எனக்குள் தன்னம்பிக்கை விதைத்துக் கொள்வேன். ஒரு குழந்தையை போல் பேசி எனக்குள் கோமாளித்தனத்தை வரவழைத்துக் கொள்வேன். எப்போதாவது விரக்தி ஏற்பட்டாலும் அதை விரட்டி அடிக்க எனக்குள் நானே பேசிக்கொண்டு உற்சாகம் அடைவேன். என் திறமை எனக்கு தெரியும் என்றார். அந்த சிறிய உருவம் ராமனுக்கு வெற்றிக்கான வழியை காட்டியது. ஆம், கிளந்திருந்த ராமன் இப்போது எல்லாம் தனக்குள்ளே பேச ஆரம்பித்து விட்டான். தன்னை பாராட்டிக் கொள்வதும் தன்னிடமிருந்த திறமைகளை கண்டுகொள்வதுமாக அவரின் நாட்கள் உற்சாகம் பெற துவங்கிவிட்டன. வெகு விரைவில் ராமன் மீண்டும் வெற்றி பெற்று விடுவான். கோமாளியும் ராமனும் மட்டுமல்ல, நாமும் பிறர் சொல்வதையெல்லாம் கேட்டு தொய்வடையாமல் நமக்கு நாமே பேசி மகிழ்ந்தாலே தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியுடன் வெற்றியும் அடையலாம். ஏனெனில் நமது வலிமை நமக்குள்ளேயே இருக்கிறது.